இந்த வீடியோல வந்துட்டு நம்ம நார்மலா ஒரு லைனிங் ப்ளவுஸ் தச்சுட்டு அதுல எப்படி லேஸ் வச்சு அட்டாச் பண்ணலான்றத தான் பார்க்க போறோம். நார்மலா இருக்கிறதுக்கும் லேஸ் வச்சு அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் இருக்க ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றத நீங்க பார்க்கலாம். நம்ம லேஸோட டிசைன் எப்படி வந்துட்டு எந்த பக்கம் வரணும்னு பார்த்துட்டு அதை வந்து ஃபர்ஸ்ட் இந்த டாப்ல வந்துட்டு ஒரு ரஃப் அடிச்சுக்கணும். இப்போ வந்துட்டு அந்த லேஸோட லெட்ஜில் வந்துட்டு நம்ம பிளவுஸோட எட்ஜும் லேஸோட எட்ஜும் ஜாயின் பண்ணிட்டு ஒரு லைன் வந்துட்டு நம்ம ஃபுல்லா ஃபினிஷ் பண்ண போறோம். அந்த கர்வ் வரும்போது கர்வ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணி தான் பிளவுஸை திருப்பணும். செகண்ட் வந்துட்டு அந்த கர்வ் இருக்கிறதுனால நம்ம லேஸ் வந்துட்டு ஸ்ட்ரைட்டா இருக்கும். நம்ம ஒரு சின்ன சின்ன ஃபிளீட் ஒரு 2 இடத்துல ஒரு 3 இடத்துல வந்துட்டு ஒரு குட்டியா ஒரு ஃபிளீட் வச்சு நம்ம தைக்கும் போது அதுக்கு நம்ம தைக்கிற லைன் வந்துட்டு மேல பிளவுஸ் தூக்காம நீட்டா இருக்கும். இது வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக் வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா லேஸ் விட்டுட்டு அதை லைட்டா ஃபோல்டு பண்ணி அந்த இடத்துல ஒரு ரப் அடிச்சுக்கணும். அப்பதான் பார்க்க ஃப்ரண்ட்லயும் வந்துட்டு நீட்டா இருக்கும். இது வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க பக்கம் தான் வரணும். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்துட்டு saree வந்துடும். சோ அதனால ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கும்போது நமக்கு லேஸ் வந்துட்டு அழகா தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா மேல லைட்டா தூக்கிட்டு இருக்கு இல்லையா, இதுக்காக தான் சின்ன சின்னதா ப்ளீட் வைக்க சொன்னது. இப்ப அதை எப்படி ஃபினிஷ் பண்ணலான்றதையும் பாருங்க. நம்ம லேஸ் என்ன கலர் யூஸ் பண்றோமோ அந்த கலர்ல தான் நூலும் யூஸ் பண்ணணும். ரெண்டாவது நம்ம தைக்கிற லைன் வந்துட்டு பிளவுஸ்ல இருக்க கலருக்கு ஏற்ற மாதிரி போட்டாதான் பிளவுஸ்ல வந்துட்டு கான்ட்ராஸ்டா தெரியாம இருக்கும். இப்ப நான் மேல வந்துட்டு ஒயிட் கலரும் ரெண்டாவது தைக்கிற லைன் வந்துட்டு கிரீன் கலர் நூலும் யூஸ் பண்ணிருக்கேன். அப்பதான் அது பிளவுஸ் மேல போகும்போதும் நமக்கு வந்துட்டு டிஃப்ரெண்டா தெரியாம இருக்கும். ரெண்டாவது லைனும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்ப நீங்க பார்க்கும்போது அந்த தூக்குறது வந்துட்டு இருக்காது. அதனாலதான் ரெண்டாவது லைனும் நம்ம பண்ணணும். சின்னதா ரொம்ப மெலிசா இருக்க லேஸ் வைக்கும்போது ஒரு லைன் போதும். பட் இந்த மாதிரி டிசைன் லைன்ஸ் வைக்கும்போது 2 லைன் போட்டாதான் லேஸ் தூக்காது. பின்னாடி முதுகு வந்துட்டு போடும்போது அசிங்கமா தெரியாது. இப்ப வந்துட்டு கையில எப்படி லேஸ் வைக்கலாம் நம்ம பார்க்கணும். இப்படி வைக்கும்போது நமக்கு வந்துட்டு ஸ்கேலப் டிசைன் கிடைக்கிறதுனால இந்த மாடல்ல நான் வைக்கிறேன். வைக்கிறத நல்லா பாருங்க எப்படி இருக்குன்னுட்டு. நெக்குக்கு வச்ச மாதிரியே ஒரு சின்னதா ஒரு ஃபோல்டு பண்ணிட்டு தான் எப்பவுமே லேஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். முடிக்கும் போதும் எண்டுல வந்துட்டு லைட்டா ஒரு ஃபோல்டு பண்ணி ஒரு ரஃப் கொடுக்கும்போது தான் ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இப்படி தைக்கும்போது நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா கீழே இருக்க துணியிலையும் சேர்த்து வந்துட்டு தையல் அடிச்சிருது. அதனால துணியை நல்லா நவுத்தி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம இது பண்ண முடியும் கை கடிக்கிற வரைக்கும் போது. அதனால லைட்டா நவுத்தி நவுத்தி அதை செக் பண்ணி பார்த்துட்டு அடிங்க. இல்லைன்னா வந்துட்டு மேல நம்ம அடிக்கிறோம் இல்லையா, கீழே இருக்க துணியை வந்துட்டு அதுல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்த மாடல்ல இந்த லேஸ் வச்சதுக்கு அப்புறம் கீழே நம்ம வந்துட்டு நார்மலா தான் தைச்சோம். பட் ஆனா இந்த லேஸ் வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேலப் டிசைன் கிடைக்குது இல்லையா, அதுக்காக தான் லேஸ் இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணி வச்சேன். லேஸ் வச்சதுக்கு அப்புறம் அவுட்கம்